இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர்ல கடந்த சில நாட்களா நடந்துகிட்டு இருக்கிற சம்பவம் ஹெசபுல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய போரை ஏற்படுத்திடுமோ அப்படிங்கிற அச்சத்தை உருவாக்கி இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சமயத்துல இஸ்ரேல்லையும் பாத்தீங்கன்னா அவங்க உள்நாட்டுல அரசியல் குழப்பம் உச்சகட்டத்தை நெருங்கி இருக்குது. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹெசபுல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் ஒரு போர் மூழ்றதுக்கான வாய்ப்பு உண்டா, அப்படி ஒருவேளை போர் மூண்டால் அது யாருக்கு சாதகமாக இருக்கும், அமெரிக்காவும் ஜெர்மனியும் இந்த போரை தடுத்து நிறுத்துறதுக்கு என்னவெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பல விஷயங்களையும் ரொம்பவே டீடைல்டா பார்க்க போறோம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, ஹமாஸினுடைய டெபுட்டி லீடரான அரோரி கொல்லப்பட்டதற்கு ஹெசபுல்லா ரிவெஞ்ச் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, அது இப்போ நாளுக்கு நாள் ரொம்ப தீவிரமடைஞ்சுக்கிட்டே வருது. கடந்த சனிக்கிழமை என்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே நாளில் 62 ராக்கெட் தாக்குதல் அப்படிங்கிறத இஸ்ரேல் மேலே ஹெசபுல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த நிலைமையில இதை மேலும் தீவிரப்படுத்துற வகையில நேத்து இஸ்ரேலினுடைய டாங்கிகள் சிலவற்று மேலேயும் ஹெசபுல்லா தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதை விட முக்கியமா லெபனான் பார்டர்ல இருந்து கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் தள்ளி இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய மவுண்ட் மெரான் அப்படிங்கிற இடத்துல இஸ்ரேலோட ரொம்ப சென்சிட்டிவான ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் பேஸ் ஒன்று இருக்கு. இந்த இடம் ரொம்பவே சென்சிட்டிவான ஏரியா அப்படிங்கிறதுனாலேயே இஸ்ரேல் அரசாங்கம் இங்கே பயங்கரமாக பாதுகாப்புலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஈவன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. ஆனால் அதையும் மீறி ஹெசபுல்லா நேற்று இந்த இடத்துல தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இந்த தாக்குதலில் பார்த்தீங்கன்னா அந்த ஏர் டிராஃபிக் பேஸில் இருந்த 2 பெரிய டேடாஸ் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகிட்டதா சொல்லப்படுது. இதை பற்றி இஸ்ரேல் அரசாங்கத்திட்ட கேட்ட பொழுது, ஆமாங்க இந்த மாதிரி தாக்குதல் நடத்தப்பட்டது உண்மைதான், நாங்கள் எப்படி இந்த ப்ரொடெக்ஷனை எல்லாம் மீறியும் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறத விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நாளுக்கு நாள் இஸ்ரேலினுடைய ரொம்ப முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே குறி வச்சு ஹெசபுல்லா தாக்குதலை அதிகப்படுத்திக்கிட்டே வர்றாங்க. இது மட்டும் இல்லை, இஸ்ரேலை சேர்ந்த 2 வீரர்களும் நேற்று கொல்லப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகிருக்குது. இதனால பார்த்தீங்கன்னா இஸ்ரேலும் இப்போ ஹெசபுல்லா மேலே பதில் தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு போர் மூழ்கிற அபாயம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. இஸ்ரேல் என்னதான் நாங்கள் ஒரு போர் மூண்டா சமாளிச்சிருவோம், கண்டிப்பாக தாக்குப்பிடிப்போம் அப்படின்னு சொன்னாலுமே கூட இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே தேவையில்லை. காரணம் என்னன்னா, ஹமாஸை விடவுமே ஹெசபுல்லா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு குரூப்பு. பயங்கரமான மிசைல்ஸ், கைடட் மிசைல்ஸ், ஆன்டி டேங்க் மிசைல்ஸ் எல்லாமே வச்சிருக்கக்கூடிய ஒரு குழுனா அது ஹெசபுல்லா தான். அது மட்டும் கிடையாது, இஸ்ரேலுடைய உள்நாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த ஒரு 2-3 நாட்களாக குழப்பம் உச்சகட்டத்தை நெருங்கிட்டு இருக்குது. நெத்தன்யாகு அரசாங்கம் இன்னும் அங்கே எவ்வளவு காலத்துக்கு தாக்க பிடிக்கும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வாரம் நம்ம சனிக்கிழமைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, இந்த மாதிரி காசாவில் போர் முடிந்த பிறகு நெத்தன்யாகு அரசாங்கம் மீண்டும் காசாவை பாலஸ்தீன மக்களுக்கே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறதா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. இந்த அறிவிப்பை நெத்தன்யாகுவினுடைய கூட்டணி கட்சிகளே கடுமையாக எதிர்த்திருந்தாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோலேயே பார்த்துருந்தோம். இந்த நிலைமையில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வார் கேபினெட்டை கூட்டி இருந்திருக்கிறாங்க. அந்த கேபினெட் மீட்டிங்கில் இஸ்ரேலோட மிலிட்ரி சீஃபை அரசியல்வாதிகள் சிலர் ரொம்பவே கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டியதாக சொல்லப்படுது. ஸோ இது இவரை திட்டுனது கூட மேட்டரில், இந்த மேட்டர் அப்படியே நியூஸ் மீடியாவுக்கு லீக் பண்ண விட்டுருக்குறாங்க. அதாவது வார் கேபினெட்டில் இருந்த யாரோ ஒருத்தரே வேணும்னே இஸ்ரேலுடைய செய்தி பத்திரிகைகளுக்கு இந்த தகவலை கசிய விட்டது மேலும் அங்கே பிரச்சனையை பெருசு பண்ணியிருக்குது. இதனால கடுப்பாகி போன நெத்தன்யாகு பார்த்தீங்கன்னா வார் கேபினெட்டில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களுமே இந்த லைட் டிடெக்டர் டெஸ்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கணும், யார் உண்மையிலுமே இந்த தகவலை வெளியே கசிய விட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி காட்டமாக சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி எங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு போரில் கூட கான்சென்ட்ரேட் பண்ண விடாமல் இருக்கிற கூட்டணி கட்சிகள் கூட சேர்ந்து நாம் பயணிக்க தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அவர் வார்த்தைகளை விட்டுருக்கிறாரு. இதனால் பார்த்தீங்கன்னா அதன் பிறகு மீண்டும் ஒரு கேபினெட் மீட்டிங் கூட்டப்பட்ட பொழுது அவருடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒரு முக்கியமான கட்சி அந்த மீட்டிங்கில் பங்கெடுத்துக்கவே இல்லை. இந்த நிலைமையில நேத்து இஸ்ரேலோட பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான மக்கள் கூடி சீக்கிரமா ஒரு எலெக்ஷனை வைங்க, நெத்தன்யாகுவை பதவி விட்டு தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி போராட்டம்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் இன்னுமே தீவிரமடைஞ்சிருக்குது. நெத்தன்யாகுவது மெஜாரிட்டி கவர்மெண்ட் கிடையாது, மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். கூட்டணி கட்சி மட்டும் ஆதரவை வாபஸ் வாங்கினாங்க அப்படின்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் கலைஞ்சிடும். யோசிச்சு பாருங்க, ஹெசபுல்லா தாக்குதல் நடத்தும் போது இஸ்ரேல்ல ஒரு கவர்மெண்ட் இல்லைனாலோ இல்லை கவர்மெண்ட் கலைஞ்சிருச்சுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஹெசபுல்லா தாக்குதல் நடத்தினாலோ எப்படி பார்த்தாலும் அது இஸ்ரேலுக்கு தான் பிரச்சனை.
காரணம் ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்து அங்கே ஒரு டெசிஷன் எடுத்தால் தான் அது கரெக்டாக வரும். ஸோ அங்கே டெசிஷன் எடுக்கிறதுக்கே யாரும் இல்லை அப்படிங்கும் போது அங்கே ஓவராலாக ஒரு குழப்பம் வரும் இல்லையா? ஸோ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் சந்தேகமே தேவையில்லை, இது ஒரு கடினமான காலகட்டம் தான். இதுலேருந்து எப்படி வெளியே வர போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னதான் இஸ்ரேல் ஹெசபுல்லா கூட ஒரு போர் மூண்டாலும் பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாலுமே கூட அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஹெசபுல்லா கூட இஸ்ரேல் ஒரு போருக்கு போகிறது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால தான் எப்படியாச்சும் இந்த போர் மூலாமல் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டான ஆண்டனி பிளிங்கன் மற்றும் ஜெர்மனியுடைய ஃபாரின் மினிஸ்டர் 2 பேரும் இப்போ முயற்சியில் இறங்கியிருக்கிறாங்க. அதன் விளைவா ஹெசபுல்லா கிட்டையும் இஸ்ரேல் கிட்டையும் இதை பற்றி பேசின பொழுது ஹெசபுல்லா நாங்கள் இந்த தாக்குதலை நிறுத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது, எங்களுடைய ரிவெஞ்ச் ஸ்ட்ரைக்கில் இப்போ தான் இனிஷியல் ஃபேஸ் அப்படிங்கிறதே நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம், இதுதான் முதல் தாக்குதல், இனி அடுத்தடுத்த தாக்குதல்கள் இன்னுமே தீவிரமாக இருக்கும், அதுக்கு தயாராக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எப்போ இஸ்ரேல் அவங்களுடைய போரை நிறுத்திட்டு படைகளை பின்வாங்குறாங்களோ அன்னைக்கு தான் நாங்கள் இந்த தாக்குதல் நடத்துறதெல்லாம் நிறுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி ஹெசபுல்லா கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டதாகவும், இன்னொரு பக்கம் இஸ்ரேலும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட கோரிக்கைக்கு செவிசாய்க்காததுனால இப்போது அமெரிக்கா அரபு நாடுகள் பக்கம் திரும்பி இருக்குது. முக்கியமாக கத்தாருக்கு பிளிங்கன் விசிட் போயிருந்தப்போ இதை பற்றி தான் பேசியிருந்துருக்குறாங்க. ஆனால் பிளிங்கன் நினச்சது அங்கே கத்தாரில் நடக்காத மாதிரி தெரியுது. காரணம் என்னென்னா அங்கே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கும் பொழுது பிளிங்கன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஹெசபுல்லா ஒரு போரை அறிவிச்சாங்கன்னா அது இந்த பகுதி முழுசாக பரவறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது இன்னும் பல உயிரிழப்புகளை ஏற்படுத்தும், அதை நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதே ஸ்டேஜில் கத்தாரோட அதிபர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா முதல்ல இஸ்ரேல் அவங்க தாக்குதல் நடத்துறதை குறைக்கணும். இப்போ பாருங்கள் டெபுட்டி லீடரை கொண்டுட்டாங்க, அதுலேருந்து ஹமாஸ் பேச்சுவார்த்தைக்கே வரமாட்டேங்கிறாங்க, பேச்சுவார்த்தைக்கே வராதவங்களை எப்படி நம்ம போர் நிறுத்தத்துக்கு ஏற்றுக்க வைக்க முடியும்? ஸோ போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும்னு விரும்புனீங்கன்னா முதல்ல தாக்குதல் நடத்துறதை குறைங்க அப்படிங்கிற மீனிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்கிறாரு. ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கத்தார் ஒத்து வராதுங்கிறது நல்லாவே தெரியும். அதனால் அவங்க சவுதியை கைவிட்டு போக விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சவுதி கேட்குறதையெல்லாம் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஜெர்மனியுடைய ஃபாரின் மினிஸ்டர் இஸ்ரேலுக்கு விசிட் பண்ணியிருந்தப்போ அங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு நாங்கள் யூரோசோன் ஃபைட்டர் ஜெட்ஸை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இதே ஃபைட்டர் ஜெட்டை கடந்த 2018ஆம் ஆண்டு சவுதி அரேபியாவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜெர்மன் அரசாங்கம் தான் தடுத்து நிறுத்துச்சு. காரணம் சவுதி அரசாங்கம் ஜமால் கஷோக்ஜிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட்டை கொண்டுட்டாங்க, அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபைட்டர் ஜெட்லாம் கொடுத்தா அதை தவறாக பயன்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு குற்றச்சாட்டை ஜெர்மனி வச்சுருந்தது. ஆனால் அதே ஜெர்மனி இன்னைக்கு கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட ஜெட்ஸ்ன்னு நினைக்கிறேன் சவுதி அரேபியாவுக்கு நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் இவங்களே வாலண்டியராக சொல்லியிருக்கிறாங்க. சரி, எதுக்காக இந்த திடீர் மாற்றம் அப்படின்னு ஜெர்மன் ஃபாரின் மினிஸ்டர்கிட்ட கேட்ட பொழுது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இப்போ இஸ்ரேலில் நடக்கிற போரில் ஏமன் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் அடிக்கடி இஸ்ரேல் மேலே ஏவுகணை தாக்குதல் நடத்துகிறாங்க. ஸோ இந்த தாக்குதல் எல்லாத்தையுமே பாதி வழியில் தடுத்து முறியடிக்கிறதுக்கு சவுதி அரசாங்கம் பெரிய அளவுக்கு உதவி செய்யுது. சவுதி மட்டும் இல்லை அப்படின்னா ஹவுதி நடத்துகிற தாக்குதல்கள் நிறைய இஸ்ரேலில் போய் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி ஹவுதிகள் நடத்துகிற தாக்குதலை தடுத்து நிறுத்துறதுக்கு நாங்கள் ஆல்ரெடி சவுதி அரேபியாவுக்கு இதே மாதிரி ஜெட்டை கொடுத்துருந்தோம், அந்த ஜெட்டை எல்லாமே இவங்க நல்ல முறையில் பயன்படுத்தினதை நாங்கள் பார்த்ததுனால இப்போ ஓகே எங்களுக்கு கன்வின்ஸ் ஆகிருக்குது சவுதி அரேபியா இப்போ நாங்கள் ஜெட்டை கொடுத்தாலுமே கூட அதை நல்ல காரணத்துக்காக பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம், அதனால தான் சவுதிக்கு இப்போ இந்த ஜெட்டை விற்கிறதுக்கு நாங்கள் ஒத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சிம்பிளாக கிட்டத்தட்ட ஓப்பனாகவே ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். இப்போ ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்கப்பா, அதை தடுத்து நிறுத்துறதுக்கு சவுதியை விட்டால் எங்களுக்கு வேறு வழி கிடையாது, அதனால் நாங்கள் இந்த ஃபைட்டர் ஜெட்டையெல்லாம் சவுதிக்கு கொடுத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்களுடைய தாக்குதலை தடுத்து நிறுத்த போகிறோம் அப்படிங்கிறத தான் இவ்வளவு விளக்கமாக அவங்க சொல்லியிருந்துருக்குறாங்க. சவுதி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க காட்டில் பணமழைன்னு தான் சொல்லி ஆகணும். எப்போ இந்த போர் ஆரம்பிச்சதோ அப்போவிலிருந்து அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே அமெரிக்காட்ட கேட்டு வாங்கிட்டாங்க. அமெரிக்காவும் மறுக்காமல் கொடுத்துருக்குறாங்க. அந்த நியூக்ளியர் டீல் ஆகட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஆகட்டும், ஈவன் இப்போ இந்த ஃபைட்டர் ஜெட் ஆகட்டும் எல்லாமே சவுதிக்கு ஈஸியாகவே கிடச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிளிங்கனுடைய இந்த விசிட் அமெரிக்காவுக்கு பலன் தருமா தராதா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இதே மாதிரி தெளிவான தரமான காணொளிகள் பார்க்குறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.